டேய் ஒருத்தன் சிக்கிட்டான், அவன்கிட்ட நிறைய பொய் சொல்லி எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொய் சொல்லி கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன். கேட்டியா, அப்படி கொஞ்சம் உருப்படியை வாங்கிட்டேன். ஜாலியா நான் சித்த போறேன், எப்படி என்ஜாய் பண்ண போறேன் பாரு, ஹாப்பியா இருக்கணும். இது சும்மா வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறதுக்கு இப்படி ஈஸியா வந்துட்டு ஏமாத்த எவனா ஒரு இழிச்ச வாங்கி கிடப்பா, அவனை ஏமாத்தி அடிச்சுன்னா பணமும் கிடைக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமா. இப்ப பாரு ஃப்ரீயா சுத்தி இது இந்த பைசா நகையை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. அது போலதான் இத மாதிரிதான் ஹாப்பியா இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்டா. இது சும்மா சும்மா அங்க போய் இங்க போய் சொல்லிட்டு கஷ்டப்படுறதுக்கு அடுத்தவனை ஈஸியா கொஞ்சம் அப்படியே இப்படி இப்படின்னு போய் சொன்னாச்சுன்னா அவனை நம்ப போறான். அந்த பணத்தை வச்சு என்னென்ன வாங்கலாம் தெரியுமா? உனக்கு எங்கடா தெரியும்? நீ அவங்கள்ட்ட நல்லா பேசி நீ பணமும் அவங்களோட நகையை ஏமாத்தி நீ வந்துட்டு நல்ல சந்தோஷமா இப்ப நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இல்லடா. ஜாலியா அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ற, இப்ப உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி நீ ஹாப்பியா இருக்க. ஆனா அதே இது நீ ஒருத்தங்களை ஏமாத்தின பாத்தியா, அவங்க எவ்வளவு வேதனையோட கஷ்டத்தோட இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு கஷ்டப்படுற நிலைமையில உனக்கு கால் பண்ணி வந்துட்டு நான் இப்ப கஷ்டத்துல இருக்கேன் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லும்போ கூட உனக்கு அவங்களுக்கு உதவி செய்ய மனசே வராது. ஏன் தெரியுமா? நீ கல்லஞ்சக்காரனா இருக்க. ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்க, இன்னைக்கு அவங்களை ஏமாத்திட்டு பணத்தையும் நகையை வச்சுட்டு நீ வந்துட்டு அங்க இங்கன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கே, எவ்வளவு சந்தோஷமா இருக்க. ஆனா அதே இடத்துல நீ அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, அந்த குடும்பம் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை நீ யோசிச்சு பார்க்கல. டேய் வருங்காலத்தை ஒண்ணு யோசிச்சு பாரு. இந்த உலகத்துல நீ என்ன பண்றியோ அதுதான் உன்னை திரும்ப வந்து அடிக்கும். இன்னைக்கு நீ வந்துட்டு ஏமாத்துறது உனக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அவங்க நீ உன்னால ஏமாத்தப்பட்டவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு மனசுல ஒவ்வொரு நாளும் ஏங்கி இருப்பாங்க. அதுதான்டா உன்னை வந்து பாதிக்கும். அது உன்னையும் பாதிக்கும், உன் வருங்கால தலைமுறையும் பாதிக்கும். நீ இருக்கிற நாள்ல அந்த அவங்களை ஏமாத்தினத அந்த பொருளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அவங்களுக்கு நீ இப்ப கொண்டு கொடுத்து அவங்களை நீ உதவுனேன்னா உனக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும். அது உனக்கு புண்ணியம் வந்து சேரும். இது நீ அவங்களுக்கு ஒரு உதவியும் பண்ணாம இப்படி இருந்தேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்காதா, அது மகா பாவமாமே. அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சார்ந்தவங்களுக்கும் வருங்கால சந்ததியும் தான் பாதிக்கும். இந்த உலகத்துல நம்ம ஒருத்தங்களை பணம் மூலமாட்டோம் நகை மூலமாட்டோம் ஏமாத்துறது ஈஸியா ஏமாத்தலாம். ஆனா அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பின்விளைவுகள் தான் பயங்கர பாதிப்பை உண்டாக்கும். வாழ்நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னா அடுத்தவங்கள பணத்து மேல பொருளை வந்துட்டு அவங்களை ஏமாத்தாம அவங்களுக்கு நல்ல காரியம் நீ பண்ணாதான் நல்லது நடக்குமே தவிர ஏமாத்தினா உனக்கு என்னையுமே கஷ்டம்தான் நடக்கும்.